நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழ்நாடு அரசு தரப்பில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தற்போது தென் மாநில முதல்வர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதி எல்லோரையும் நான் ஓரணியில் திரட்டுகிறேன் என்று கம்பு சுத்திக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். தென்னிந்தியாவில் இருக்கும் முதல்வர்களை எல்லாம் திரட்ட இவ்வளவு பகீரத பிரயத்தனங்களை எடுக்கும் ஸ்டாலின் ஏன் நீட் பிரச்சனைக்கு இப்படி ஒரு தீர்வை எட்டவில்லை? ஏன் கச்சத்தீவை மீட்க இப்படி ஒரு தீர்வை நாடி செல்லவில்லை? தென் மாநிலங்களுக்கே நிதி ஒதுக்கீட்டில் பாரபட்சம் பார்க்கிறது பாஜக அரசு என்று சொல்லும் திமுக ஏன் நிதி கேட்டு தென் மாநில முதல்வர்களை ஒருங்கிணைக்கவில்லை? காரணம் இருக்கிறது. இப்போது இந்த ஒருங்கிணைப்பே நாடகம்தான். மத்திய அரசு தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கவில்லை. காவிரியில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய தண்ணீர் கிடைக்கவில்லை. நீட் தேர்வு ரத்து செய்யப்படவில்லை. கச்சத்தீவு மீட்கப்படவில்லை. இருமொழி கொள்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று ஏராளமான தமிழ்நாட்டு மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இங்கே நம்மை சுற்றி சுழன்றடித்துக் கொண்டிருக்க தொகுதி மறுவரை பற்றி கூட்டம் நடத்தி கடிதம் எழுத வேண்டிய தேவை திமுகவிற்கு இப்போது என்ன வந்தது? காரணம் இருக்கிறது. தற்போது தமிழ்நாட்டில் நடக்கும் அவலங்களை மக்கள் பேசக்கூடாது. சட்ட ஒழுங்கு பிரச்சனையை யாரும் கேள்வி எழுப்பிவிடக்கூடாது. நீட் விலக்கு என்ன ஆச்சு என்றும் யாரும் கேட்கக்கூடாது. தமிழ்நாட்டில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட 39 எம்பிக்கள் என்ன செய்கிறார்கள் என்று யாரும் கேட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படி ஒரு நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசாங்கம். ஏதோ தமிழகத்தின் உரிமைகளை திமுக தான் தாங்கி பிடிக்கிறது என்பது போல ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கத்தான் இந்த கடிதம் எழுதும் நாடகமே என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். அரசு ஊழியர்கள் பிரச்சனை, குழந்தைகள் முதல் வயதான பாட்டிகள் வரை அனுபவிக்கும் பாலியல் வன்கொடுமைகள் பிரச்சனை, பள்ளி கல்லூரி மாணவர்கள் போதைக்கு அடிமையாவது என்று எல்லா வகையிலும் இருக்கும் பிரச்சனைகளை யாரும் பேசிவிடக்கூடாது. அப்படி அது பேசுபொருளானால் இந்த ஆட்சிக்கு ஆபத்து தானே. இதையெல்லாம் மடைமாற்றத்தான் இப்படி மத்திய அரசு எதிர்ப்பு, தென்னிந்திய மாநில முதல்வர்கள் ஒருங்கிணைப்பு என்று கபட நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். ஆனால் இப்படியெல்லாம் நேரத்தை செலவழிப்பதற்கு பதிலாக தமிழ்நாட்டிற்கு தேவையான விவகாரங்களை, பிரச்சனைகளை தீர்க்க நடவடிக்கை எடுத்தாலாவது தமிழ்நாடு முன்னேறும் என்று வேதனையை வெளிப்படுத்துகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். ஆக தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய திராணி இல்லாத திராவிட மாடல் தென்னிந்திய முதல்வர்களை ஒருங்கிணைக்கிறேன் என்று நாடகம் போடுவது ஏன்? எப்போதுதான் தமிழ்நாட்டு பிரச்சனைகளுக்கு செவிமடுக்கும் திராணியற்ற திராவிட மாடல்? அது ஒருபோதும் நடக்காது என்பதுதான் நிதர்சனமே. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.